டியர் ஸ்டூடெண்ட், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்டில் உள்ள எக்ஸசைஸ் 2.9 உள்ள சம் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு சம் பார்க்க போகிறோம். அது ஃபஸ்ட்டு சம் என்னன்னு பார்ப்போம். ரீசால்வ் த ஃபாலோவிங் ரேஷனல் எக்ஸ்ப்ரெஷன் இன்டூ பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸ். ஸோ பார்ஷியல் ஃப்ராக்ஷன் என்ன, அந்த எக்ஸ்ப்ரெஷனுக்கு பார்ஷியல் ஃப்ராக்ஷன் என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கான சம் என்னன்னு பார்ப்போம். 1/x² - a². சொல்யூஷன் பார்க்கலாமா? 1/x²-a² நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம்? x - a x + aன்னு எழுதலாமா? இந்த ஃபார்முலா தான். a² - b² எப்படி எழுதலாம்? a + b அண்டு a - bன்னு ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதே ஃபார்முலாவை தான் இங்கே வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு 1/x² - a² x - a x + aன்னு எழுதியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த பார்ஷியல் ஃப்ராக்ஷனுக்கு மாற்றணும். ஸோ அதனால் a/x - a ப்ளஸ் b/x + aன்னு நம்ம வந்து எழுதிக்கிடுவோம். ஓகேவா? இதே தான் மேலே உள்ளதை நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணி ஃபஸ்ட் உள்ள a பாட்டு நெக்ஸ்ட் உள்ள b பாட்டுன்னு எடுக்கிறோம். a/x - a ப்ளஸ் b/x + a. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம்? எல்சிஎம் எடுப்போம் இல்லையா? ஸோ அதே மாதிரி இதில் வந்து என்ன பண்ணுவோம்? கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு ரிமைனிங்கை மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? a(x + a) ப்ளஸ் b(x - a) இல்லையா? டிவைடட் பை x - a இன்ட்டு x + a. ஸோ அதை தான் போட்டிருக்கோம். ஸோ மேலே உள்ள ஸ்டெப் அப்படியே கொண்டு வருவோம். 1/x - a இன்ட்டு x + a. ஸோ இது ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் இருக்குது. நம்ம அந்த சைடு கொண்டு போனோம் அப்படின்னா இந்த டேர்மும் நம்மளுக்கு வந்து கட் ஆயிரும் இல்லையா? அதனால் அந்த டேர்மை கட் பண்ணிடுவோம். ஸோ ரிமைனிங் என்ன இருக்கும்? 1 = a(x + a ப்ளஸ் b(x - a) மட்டும்தான் இருக்கும். ஸோ இதிலேருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸோட வேல்யூஸ் ஆர் பியோட வேல்யூஸ் ஏதாவது ஒரு இதோட வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எதை சப்ஸ்டியூட் பண்ணால் ஒரு டேர்ம் நமக்கு 0 ஆனதுன்னா தான் நம்ம மற்ற டேர்மோட வேல்யூஸை நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? ஸோ அதனால் என்ன பண்ணலாம்னா ஏதாவது ஒரு டேர்ம் 0 ஆகுறதுக்கு என்ன பண்ணலாம்? இப்போ a 0 ஆகணும் அப்படின்னா இதில் -a போடணும். p டேர்ம் 0 ஆகணும்னா இதில் +a போடணும். அப்படிங்கிறத நமக்கு அஷ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்? இல்லாட்டி எக்ஸோட வேல்யூவை ஏன்னு எடுத்துக்கிட்டோம். இந்த ஈக்குவேஷன் இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க. இந்த ஈக்குவேஷன் 1ல் வந்து நம்ம புட் பண்ணுறோம். புட் பண்ணாலும் 1 = a இந்த எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணுறோம்? a போடுறோம் ப்ளஸ் a ப்ளஸ் b இந்த எக்ஸுக்கு பதிலாக என்ன போடுறோம்? a மைனஸ் a. நெக்ஸ்ட்டு 1 = 2a இருக்கா? அதனால் 2a இல்லையா? ப்ளஸ் b ப்ளஸ் ஏவும் மைனஸ் ஏவும் கேன்சல் ஆயிடும். ஸோ அந்த பார்ட் வந்து 0 ஆயிரும். b வந்து பீட்டாமே 0 ஆயிரும். இப்போ ஏவோட வேல்யூஸ் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 1 = 2a. ஸோ அப்போது a மட்டும் எடுத்தோம் அப்படின்னா 1/, அந்த 2a அப்படியே வந்து கீழே வந்துடும். ஸோ இதுதான் ஏயோட வேல்யூஸ். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதே எக்ஸுக்கு வந்து மைனஸ் வேல்யூ போட்டு என் ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ அதே ஈக்குவேஷன் 1 நம்ம எழுதிக்கிறதும் 1 = a(x + a ப்ளஸ் b(x - a). இப்போ என்ன பண்ணுறோம்? 1 = எக்ஸோட வேல்யூஸ் என்ன பார்த்தோம்? -aன்னு நம்ம புட் பண்ணுறோம். அப்போது a(-a + a ப்ளஸ் b இந்த எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணுறோம்? -a இதில் உள்ள -a. இப்போது 1 = இந்த டேர்ம் ஃபுல்லாக 0 ஆயிரும். இது கட் ஆயிரும். ஸோ இந்த டேர்ம் 0 ஆயிரும். ப்ளஸ் 2a இருக்கிறதால -2ab. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பி டேர்ம் அப்படி கொண்டு வந்துடுறோம். 1 = -2ab. அப்போ பியோட வேல்யூஸ் பார்த்தோம் அப்படின்னா 1 = இந்த பக்கம் வரையில் -2aன்னு வரும். ஸோ ஏயோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு, பியோட வேல்யூவும் கண்டுபிடிச்சாச்சு. இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இந்த டேர்மில் வந்து புட் பண்ண போகிறோம். இந்த டேர்மில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள், 1/x - a இன்ட்டு x + a = a இருந்தது இல்லையா? ஏக்கு பதிலாக என்ன பண்ணுறோம்? 1/ என்ன கண்டுபிடிச்சோம்? 2a கண்டுபிடிச்சோம். டிவைடட் பை x - a ப்ளஸ் -1 டிவைடட் பை 2a டிவைடட் பை x + a. இந்த டைம் உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருந்தது அப்படின்னா இந்த டைமை அங்கே ஒரு டைம் எழுதிக்கோங்க. என்ன எழுதுவீங்க? a/x - a ப்ளஸ் b/x + a. ஸோ இதில் தான் நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஏக்கு பதிலாக என்ன வேல்யூ போடுறோம்? 1/2a
by x minus a plus bயோட வேல்யூஸ் என்ன நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 1 by minus 2a கண்டுபிடிச்சிருக்கோமா ஸோ minus 1 by 2a divided by x plus a நெக்ஸ்ட் ஸ்டெப் எழுதையில் என்ன ஆகும் இந்த x minus a என்ன ஆயிடும் 2aயோட போயிடுமா ஸோ அதனால் 1 by ஆன்சர் நமக்கு என்ன வரும் 1 by x minus a into x plus a equal to 1 by 2a of x minus a மைனஸ் ஏன்னா இங்கே நமக்கு மைனஸ் இருக்குல்லையே அதனால் மைனஸ் 1 by 2a x plus a இதுதான் ஆன்சர் ஓகேவா தேங்க்யூ